மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். சுப்பிரமணிய சுவாமி அவர்களையும் அந்த கோயில் எப்படி அங்கே வந்ததாகவும், சுப்பிரமணிய சுவாமி முருகர் எப்படி அங்கே வந்து அந்த கோயிலில் எப்படி எழுந்தருளன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரலாறுக்குள்ளே போவோம். திருச்செந்தூர் என்ற ஊர் வந்து எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கடற்கரை ஓரத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே முருகனை வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து பழைய சங்க இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கு. தேவாரம் பாடப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வந்து சேயோன் அப்படின்னு சொல்லி இலக்கியங்களில் திருச்செந்தூர் முருகன் கோயிலை வந்து முருகனை வந்து கூப்பிட்ருக்காங்க, சேயோன்னு சொல்லிட்டு. அப்புறம் திருவாய்ச்சிலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த கோயிலோட வரலாறு எப்படின்னா, இந்த கோயில் எப்படி திருச்செந்தூர் கோயில் அப்படின்ற முருகன் எப்படி இங்கே வந்தாருன்ற பார்த்தீங்கன்னா, தேவர்கள் அங்கே அப்போ அந்த காலத்தில் தல வரலாறு என்னன்னா, அந்த காலத்தில் வந்து சூரபத்மன் என்ற ஒரு அரக்கன் வந்து இருந்ததாகவும், அவன் தேவர்களுக்கு வந்து தொல்லை கொடுத்ததாகவும், உடனே தேவர்கள் போய் சிவபெருமானிடம் முறையிட்டதாகவும், இந்த மாதிரி சூரபத்மன் அரக்கன் வந்து எங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறான், அவனுக்கு வந்து நீங்கள் வந்து அவனை வந்து நீங்கள் இது பண்ணணும், அழிக்கணும் அப்படின்ற மாதிரி போய் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து நெற்றிக்கல்ல இருந்து பொறி கிளம்புது. அந்த பொறி வந்து ஒரு 6 பொறி கிளம்புது. அந்த 6 பொறி தான் முருகபெருமானாக பிறக்கிறார். அந்த முருகபெருமான் வந்து சூரபத்மன் தவம் இதை அழிக்கிறதுக்காக இங்கே திருச்செந்தூர் வராரு. திருச்செந்தூரில் தான் வியாழ பகவான் வந்து தவம் இருக்கிறாரு, சிவனை நினச்சி. அப்போ வந்து முருகன் வந்து காட்சி தந்து இந்த மாதிரி சூரபத்மனை அழிக்க வந்திருக்கேன்னொடனே அவனுக்கு தூது விடுறாரு. வீரபாகுவர், முருகனோட படைத்தளபதி வீரபாகுவை விட்டு தூது விடுறாரு. ஸோ தூது விட்டு இந்த மாதிரி கேட்க போகிற அவன் வந்து அதை தூதை வந்து அவமதிக்க போகிற படத்தெடுத்து அவனை வதம் செய்கிறாரு. அந்த வதம் செஞ்ச இடம் தான் திருச்செந்தூர். ஸோ வியாழ பகவானோட வேண்டுகோளுக்கு இணங்க முருகன் வந்து இங்கே எழுந்தருளினார்ன்றதாகவும், அப்புறம் வியாழபகன் விஸ்வகர்மா அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல கோயில் பண்ணதாகவும் தல வரலாறு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 2000-3000 ஆண்டுகள் பழமையான கோயில் தான். முருகனோட அறுபடை வீடுகளில் இது 2ஆம் படை வீடு. இது மற்ற முருகனோட 6 படை வீடுகளில் எல்லாமே மலை மேலே இருக்குது. இந்த ஒன்று மட்டும் தான் கடற்கரை ஓரத்தில் இருக்குது. இங்கே வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, கார்த்திகை மாதம், முருகன் திருக்கல்யாணப்போ, அப்புறம் இந்த சூராம்சரம் அப்போலாம் மக்கள் வந்து அதிகமாக வருவாங்க. இங்கே நாளிக்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கும். அதே மாதிரி முருகனுக்கு மாலையிட்டு பக்தர்கள் இங்கே திருச்செந்தூரை நோக்கி சவுத்தில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்கிற மக்கள் அதிகமாக கொண்டு வருவாங்க. இந்த சைடு இருந்து நார்த் சைடு இருந்து போகிறவங்களும் இருக்காங்க. இந்த திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் கோபுரம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கும். கிழக்கு நோக்கி பார்த்துருக்கு. திருச்செந்தூர் கோயிலில் வந்து முருகன் வந்து ஒரு சிவபக்தராகவும், போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு போய் வெற்றி கொண்டதாகவும், போரில் போய் கலந்து வெற்றி கொண்டதாகவும், பின்னாடி திருப்பி வந்து சிவலிங்க பூஜை பண்ணதாகவும் கதை இருக்குது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகனுக்கு பக்கத்துலேயே சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும், அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் சிறிதளவு பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கிட்ட தான் முருகனுக்கு பூஜை பண்ணுறதாகவும், அவர் வலதுபுறத்தில் ஒரு பஞ்சலிங்கம் இருக்கிறன்றதாகவும், பஞ்ச சிவலிங்கம் இருக்கிறதாகவும் தகவல் உள்ளது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இது இங்கே வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்காரு, தேவார பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. அதுபோக தமிழ்நாட்டில் மட்டும் பக்தர்கள் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஏன் நார்த் இந்தியன்ஸ் கூட பீப்புள்ஸ் கூட இங்கே வந்து நமக்கு இந்த கோயிலுக்கு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ திருச்செந்தூர் கோயில் இவ்வளோ வரலாறை தாங்கி இன்னமும் நிலச்சி நிற்கு நம்மளுக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாகவும், தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாகவும் திருச்செந்தூர் கோயில் வந்து காணப்படுகிறது. இது திருச்செந்தூர் எப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஜெயந்திபுரம், அதாவது வெற்றி கொண்டபுரம், ஜெயந்திபுரம், திருச்செந்தூர் அப்படின்றது வந்ததாகவும், சேந்திநாதர் தான்
செந்தில் நாதராக மாறினதாகவும் காலப்போக்கில் ஒரு தகவல் உள்ளது. ஸோ இதுதான் நம்ம திருச்செந்தூர் கோயிலோட பெருமைகள். ஸோ நம்ம கோயில் மூலமாக நம்ம கலாச்சாரமும் நம்ம பண்பாடும் இன்னும் தாங்கி நிற்கிதுன்னா நம்மளுக்கு பெருமை தான். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு கோயிலை பார்ப்போம், இல்லாட்டி இன்னொரு திருத்தலத்தையோ இன்னொரு ஊரை பற்றியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.